ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் சங்கீதா. டிஎன்பிசி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கடைசியாக இது வரைக்கும் முடிச்ச லாஸ்ட் வீடியோவில் சிலப்பதிகாரம் கதை சொல்லி முடிச்சிருக்கிறோங்க. சிலப்பதிகாரம் எந்தெந்த புத்தகத்தில் எங்கெங்கே வருது, அந்த வரிகளுக்கு என்ன பொருள், இதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க போகலாம். 6வது புத்தகம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். அதாவது சோழ மன்னன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தேன் நிறைந்த ஆத்திப்பூ மாலை அணிந்தவனாம் சோழ மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். அத்தகைய ஆத்திப்பூ மாலை அணிந்த சோழ மன்னனுடைய ஆட்சி மக்களுக்கு பல நன்மைகள் செய்து அவருடைய வெண்குற்றக்குடை குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்குதுங்களாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலாவை நாம் போற்றுவோம் போற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. சேரர்கள்னு சொன்னால் பனம்பூ, சோழர்கள்னு சொன்னால் ஆத்திப்பூ, பாண்டியர்கள்னு சொன்னால் வேப்பம்பூ. இது மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்பிசிக்கு உதவும். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேருவலம் தெரிதலான். நம்ம கதிரவனை போற்றணும், கதிரவனை போற்றணும். அதாவது காவிரி ஆறு பாய்ந்து நாட்டை வளம் செழிக்க செய்து அந்த நாட்டை ஆள்கின்ற சோழ மன்னனுடைய ஆணை சக்கரத்தை போல் இருக்குதுங்க ஞாயிறு. நம்ம ஞாயிறை போற்றணும். இதில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, இமயமலையில் வலப்பக்கமாக சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஞாயிறை நம்ம போற்றணும்னு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமனை வேலி உலகிற்கு அவன் அளிபோல். அதாவது அச்சம் தரக்கூடிய கடலை எல்லையாக கொண்ட மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்து மன்னன் இருக்கிறாரோ அதுபோல் மழை, வானிலிருந்து வருகின்ற மழையை நம்ம போற்றி வாழணும். மழையும் அதுபோல் நம்மளுடைய மக்களுக்கு நன்மை செய்யுது. அதனால் மழையை நம்ம போற்றணும்னு சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், முக்கியமான சொற்பொருள் மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். கொங்கு, மகரந்தம், திகிரி, ஆணை சக்கரம் நிறைய கேட்டிருக்காங்க. திகிரி, நாமநீர் கேட்டிருக்கிறாங்க, அலி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் முக்கியம், பார்த்துக்கோங்க. நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை, பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நம்ம இரட்டை காப்பியம்னு சொல்லுவோங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஏன்னா கதை தொடர்புடைய ஒரு காப்பியங்கள் இல்லையா. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா கருத்துக்களும் தான் சிறப்பு தமிழ் 12ல் இருக்குது. இந்த 4 வரி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இந்த 4 வரி மட்டும் நம்ம படிச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த வரிகள் கொடுத்துட்டு எந்த நூல்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அதனால் போதிலார் திருவினால் புகழுலை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறமவெல் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணு கண்ணகி என்பால் மன்னோ. சரிங்க. அடுத்து மருவூர் பாக்கம், அதாவது 10வது நியூ புத்தகத்தில் இருக்குது. மருவூர் பாக்கம்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சந்தைக்கடை தாங்க. சந்தைக்கடையில் என்னென்னலாம் கடை வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் இருக்குது, அதை பற்றி மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. வாங்க, நான் மிகவும் எளிமையாக சொல்லி கொடுக்குறேன், போகலாம். அதாவது மருவூர் பாக்கம் வண்ணமும் சுண்ணமும், மருவூர் பாக்கம் வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்மிடை காருகர் இருக்கையும். நான் சொன்ன சந்தைக்கடையை தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ணப்பொடி, சுண்ணப்பொடி, நறுமணம் தரக்கூடிய பூவு, நறுமணம் தரக்கூடிய புகை, அகில், இது எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு கடையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பட்டு வச்சு பருத்தி நூலை வச்சு துணி நெசுறாங்க இல்லையா, நெசவாளர், இவங்களும் அந்த கடையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அலந்து கடை அறியா வனம் தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். அதாவது பட்டும் முத்தம் மணியும் இன்னும் நிறைய நவரத்தினங்களும் குவியலாக கிடக்கக்கூடிய வணிக வீதிகளும் இங்கே இருக்குது. இன்னும் பல வகையான தானியங்களும் இங்கே கூலமாக குவிச்சு வச்சுருக்கிறாங்க. காழியர் கூவியர் கல் நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெல் உப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞனோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும். பாருங்களேன், பிட்டு விற்கிறவங்களும் அப்பம் விற்கிறவங்களும் வளைச்சியரும் மீன் விற்கிறவங்களும் உப்பு விற்கிறவங்களும் வெற்றிலை விற்கிறவங்களும் எண்ணெய் விற்கிறவங்களும் ஏல முதலான 5 நறுமணப் பொருள்கள் விற்கிறவங்களும் அங்கே குவிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொல்லரும் மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்செய் கொல்லரும் நன்கலம் தருணரும்
துண்ணக்காரரும் தோளின் துண்ணரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கே. அதாவது வெண்கலம் செய்வரும், இரும்பு செய்கிறவங்களோ, மரத்தை செய்கிறவங்களோ, ஓவியரும், பொன்னால் செய்கிறவங்களும், தோளால் பொம்மை செய்கிறவங்களும் இந்த தெருவில் பல பேர் இருக்கிறாங்க. இன்னும் பல தொழில் பெருகி கிடக்குது. பழுதையில் செய்வினை பால் கெழு மாக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வழுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும் பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுங்குறுங்கைவினை பிறர்வினை யாளரோடு மறுயின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். பழுதில்லாமல் தொழில் செய்யும் பல மக்கள் இது மாதிரி இங்கே வாழ்கிறாங்க. குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் பாருங்களேன். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விலரி, தாரம், இதை மாதிரி சரிகம பதனின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 7 ஸ்வரத்தையும் குற்றமில்லாமல் வாசிக்கிற இசைக்கலைஞர்களும் அந்த தெருவில் வாழ்கிறாங்க. அரும்பெரும் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுங்குறும் கைவினை பிறர்வினை யாளரோடு மறுயின்றி விளங்கும் மறுவூர் பாக்கம். இது மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் சொல்லிட்டோம், இதை சொல்லலைன்னா எப்படின்ற மாதிரி சிறு கைத்தொழில் செய்கிறவங்க கூட இங்கே இந்த தெருவில் வாழ்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சிறப்பு வாய்ந்தவங்க தான். ஒரு குற்றமும் இன்றி தன் தொழிலை சிறப்பாக செய்கிறவங்க தான். அவங்க தான் இருக்கக்கூடிய ஊர் தான் மறுவூர் பாக்கம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதில் இந்திர விழா ஊரெடுத்த காதை, அந்த எந்த காதைன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பொருள் பாருங்கள், முக்கியமான பொருள் மட்டும் எடுத்திருக்கேன். சுண்ணம்னு சொன்னால் நறுமணப்பொடி, காருகர், நெய்பவர், இல்லை சாலியர்னு கூட சொல்கிறாங்கங்க. தூசு பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை, பாசவர் வெற்றிலை விற்போர். இது க்ளூ வச்சுக்கணும். வெற்றிலை வைக்கிறவங்களாம் பாசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்கு ஏற்றாப்புல க்ளூ வச்சுக்கோங்க. ஓசுனர் எண்ணெய் விற்போர், மண்ணுள் விளைஞர் ஓவியர், மண்ணீட்டாளர் சிற்பி, கிழி துணி. வாங்க அடுத்து போகலாம். அடுத்து 12th நியூ புக்கில் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கேட்டிருக்காங்க கூட. பேர் யாழ்னு சொன்னால் 21 நரம்புகள் இருக்கும். மகர யாழ்னு சொன்னால் 17 நரம்புகள் இருக்கும். சகோட யாழ்னு சொன்னால் 16 நரம்புகள் இருக்கும். செங்கோட்டி யாழ்னு சொன்னால் 7 நரம்புகள் இருக்கும். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? வாங்களேன். 21 ரூபா கொடுத்தா பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 21 பேர் யாழ் ஞாபகம் வந்துடும். மகர ராசிக்கு 17 விளக்கு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 16 வைரக்கல் பொருத்தினா சடகோபுரம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோட்டி வேட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் 7 கோடு இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் பாரதியார் சொல்லியிருக்காரு. இளங்கோவடிகள் தன்னை செங்குட்டுவன் தம்பி என குறிப்பிடும் காதை எதுன்னு கேட்டால் அவரே செங்குட்டுவன் தம்பின்னு அவரை சொல்லியிருக்கிறார். எந்த காதைன்னு கேட்டால் வரம் தரும் காதை, அது ஒரு வரம் அவருக்கு அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஈஸியாக ஞாபகம் இருக்கும். மாதவியின் நாட்டிய பயிற்சி 12th புக்கு. வாங்க தெளிவாக அழகாக சிம்பிளாக பார்ப்போம். பெருந்தோல் மடந்தை தாது அவிழ் புரி குழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகு என்று கூறிய 3 1 குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓராண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. அதாவது அழகிய தோள்களை உடையவள் மாதவி, தாது நிறைந்த தேன் நிறைந்த பூக்களை சூடிய சுருண்ட கூந்தலை உடையவள் மாதவின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆடல் பாடல் அழகு, இது 3ல் 1 கூட குறைவுபடலையாம் பாருங்களேன். 7 ஆண்டு அவளுடைய கலைகளை கற்றுக்கொண்டு தன்னுடைய ஓராண்டில் சொன்ன என்னங்க 12வது வயதில் அதை அரங்கேற்றத்திற்காக வந்திருக்கிறாங்க. வீரக்கடல் பூண்ட மன்னர் முன்னாடி அரங்கேற்றத்துக்காக வந்திருக்கிறாங்க. கூட தன்னுடைய ஆசான், இசை ஆசான், ஆடல் ஆசான், தன்னுமை ஆசான், குழல் ஆசான் அனைவரையும் கூட்டிக்கிட்டு சிறப்பாக வந்திருப்பாங்க அரங்கேற்றத்திற்கு. அதை தாங்க சொல்லியிருக்கிறாங்க. எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பு. சரி, நாட்டிய அரங்கு அமைப்பு எப்படி இருக்குது? நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அதாவது நாட்டிய அரங்குனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி நாட்டிய அரங்கை சூஸ் பண்ணி இமயமலையிலிருந்து மூங்கில்களை கொண்டு அதில் ஒரு ஜான், அதாவது அதோடைய கணு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கணுவே ஒரு ஜான் அளவு வளர்ந்துருக்குங்களாம். அந்த மூங்கில்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அதை படிப்போமா? நாட்டிய அரங்கோட அமைப்பு. எண்ணிய நூலோர் இயல்பினில் வாழாது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை கண்ணிடை ஒருதான் வளர்ந்தது கொண்டு.
நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அளவு 24 விரலாக 7 கோல் அகலத்து 8 கோல் நீளத்து 1 கோல் உயரத்து உறுப்பினராகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோலாக ஏற்ற வாயில் 2 பொலிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து அங்கு ஒருமுக எழுனியும் பொறுமுக எழுனியும் கரந்து வரல் எழுனியும் புரிந்து உடன் வகுத்து அங்கு ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கத்து. பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கட்ட விரலில் 24 அளவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூங்கில் துண்டாக வெட்டி அதை எடுத்து 7 கோல் வச்சு அகலமாகவும் 8 கோல் நீளமாகவும் வச்சு 1 கோல் உயரத்துக்கு வச்சு, அதாவது மேலே இருக்கு இல்லையா, மேலே கீழே அப்படி சொல்லலாமா, அதுக்கு இடையில் 4 கோல் அளவு இருக்கிற மாதிரி வச்சு ஏற்ற வாயில் 2 வச்சுருக்குறாங்க. அரங்கத்தை இப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கங்க. அதற்கு மேலே அதாவது ஐம்பூதங்களை பற்றிய விளக்கம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தூண்கள் அங்கே இருக்குது, அந்த தூண்களுடைய நிழல் விழாத அளவுக்கு அலங்காரங்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கங்க. ஒருமுக எழுனியும், அதாவது ஒரு பக்கம், அதாவது இடதுபுறத்துலேருந்து வலது பக்கம் ஒரே பக்கம் போகக்கூடிய அதாவது திரை போடுவாங்க இல்லையா கூத்தாடும் போது, அந்த மாதிரி திரை போடுறாங்களாம். பொறுமுக எழுனின்னு சொன்னால் 2 பக்கம் இருந்தும் நடுவில் சேர்றது, கறந்து வரல் எழுனின்னு சொன்னால் மேலிருந்து கீழே சேர்றது. இந்த மாதிரி திரைகளும் அங்கே தயாராக இருக்குது. ஓவிய விதானத்து உரைபெறும் திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கத்து. அந்த ஓவியங்களும் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்குது. அங்கங்கே முத்தாலான மாலைகளும் அங்கே விடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைக்கோல் அமைதி பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீரியல் வெண்கொடை காம்பு நனிகொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கிய மன்னிய நாவலம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தனாக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல் புண்ணிய நன்னீர் ஏந்தி பொன்குடத்தேந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரு நாளால் பொலம் பூன் ஓடை அரசு உவா தடகையில் பரிசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல்லியம் ஆர்ப்ப அரை சொட்டு பட்ட 50 குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்த அங்கு. அதாவது தலைக்கோல்னு சொல்லி ஒரு பரிசு கொடுப்பாங்க. அந்த தலைக்கோல் எப்படியானது அப்படின்னு சொன்னால், ஒரு போரில் புறமுதுகிட்டு ஓடின மன்னனுடைய ஆட்சியை பிடிச்சு அவனுடைய வெண்கொற்றக்கூடிய காம்பை எடுத்து அந்த காம்பில் நவரத்தினங்களும் பொதிச்சு அதுக்கு இடையில கணு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சாம்பு நதம்ன்ற ஒரு பொண்ணை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் பொதித்து அதை கொண்டு அரண்மனையில் வைத்து இந்திரனுடைய மகன் சயந்தன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவருன்னு நினச்சி அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளையும் மந்திர ஓதங்களையும் செய்து அதை யானை கொண்டு 50 குழுவோடு மன்னர் வர தேரின் மேலே அமர்ந்திருக்கிற கவிஞன் அதை வாங்கிப்பார். யானை அந்த தலைக்கோலை கொடுக்கும். அதை வாங்கிட்டு அரண்மனையில் வச்சு அரங்கற்றத்தில் எடுத்துன்னு போய் தலைக்கோல் அறிவன்னு பட்டம் கொடுக்கறதுக்காக தயாராக வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவி நாட்டியம் மங்களப்பாடல் இயல்பினில் வழா இருக்கை முறைமை குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூன் சேர்தல் வழக்கென பொருத்தி இந்நெறி வகையால் இடத்தூன் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொழிய நீர் அல நீங்க. அதாவது மாதவி நாட்டியம் ஆட தயாராக இருக்கிறாங்க. அப்படி முறையாக இருக்கக்கூடிய எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. அப்போது மாதவி வழக்கால் மிதித்து அரங்கத்தில் ஏறி வலப்பக்கமாக நிற்கிறது முறைன்றதுனால அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போது தன்னுடன் வந்த தோழிகள் எல்லாரும் சேர்ந்து இடத்தூன் பற்றி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாரம் 2 வரிசையின் பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம், அதாவது எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தெய்வத்தை போற்றி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம்னு சொல்லி 2 தெய்வ பாடல்களை பாடி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இசை கருவிகள் ஒலித்த முறை குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. இதில் பாவகை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆசிரியப்பான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது குழல் எந்த மாதிரி வாசிச்சதோ அதுக்கு ஏற்ற மாதிரி யாழ் வாசித்தது, அதுக்கேற்ற மாதிரி தன்னுமை வாசிக்கப்பட்டது, அதுக்கேற்ற மாதிரி முழவு வாசிக்கப்பட்டது, அதுக்கேற்ற மாதிரி ஆமந்திரிகை வாசிக்கப்பட்டது. அப்போது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வாசிக்கப்படும் போது அதை கேட்கும்போது அது அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல் பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல் பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன. நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து காட்டிரல் ஆதலின் காவல் வேந்தன் இலை பொங்கோதை இயல்பினில் வழாமை தலைக்கோல் எய்தி தலையரங்கு ஏறி
விதிமுறை கொள்கையின் 1000 எண் கழஞ்சு ஒரு முறையாக பெற்றனள். அதாவது பொன் போல பூங்கொடி போல வந்து நாட்டியமாடினா மாதவி. அதாவது நாட்டியம்னா இப்படி தான் இருக்கணும்னு நிறைய நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதில் ஒன்று கூட குறைவுபடாமல் அபிநயம் பாவம் எல்லாம் சரியாக காட்டி சிறப்பாக ஆடின அத்தகைய மாதவிக்கு தலைக்கோள் அறிவை அப்படின்ற ஒரு பட்டம் வழங்கப்படுது. நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, 1000 எண் கழஞ்சு தான் கொடுக்கணும் பரிசா அப்படின்னு சொல்லி, அதற்கேற்றவாறு அரசனிடமிருந்து 1000 எண் கழஞ்சு பரிசா வந்து பெற்றாங்க மாதவி. அடுத்து சொற்பொருள். நித்திலம் முத்து, விருந்து புதுமை, நாவலம் பொலம், சாம்பூநதம் என்னும் உயர்ந்த வகை பொன், பல்யம் இன்னிசைக்கருவி, குயிலுவமாக்கல் இசைக்கருவிகள் வாசிப்போர், வாரம் தெய்வப்பாடல், ஆமந்திரிகைன்னு சொன்னால் இடைக்கை வாத்தியம், நம்ம செய்யுள் படிக்கும் போதே சொல்லியிருப்போம். இலைப்பூங்கோதை, அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை, கழஞ்சு ஒரு வகை எடையளவு 1000 எண் கழஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நூல்களில் 1000 எண் கழஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்குதான். அதுக்கேற்ற மாதிரி அரசர் வந்து 1000 எண் கழஞ்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிக்குழல், சுருண்ட கூந்தல். சரிங்க, இதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போக வேண்டாம். இதுக்கப்புறம் ஓல்டு 10th புக்கில் என்ன நோட்ஸ் இருக்குது, அதுக்கான பொருள் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. உங்களோடு நான் சங்கீதா. தேங்க்யூ.